இப்போ நான் என்ன கேக்குறேன் அரவிந்த், நீங்க வந்து பிஜேபி ஒரு நிதி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி யாரும் இல்ல விடுங்க, அதான் பாமக இல்லன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யாரோட கூட்டணி? பிஜேபியோட கூட்டணி. கூட்டணிக்கு நான் ஒரு பிரதம மந்திரி சொல்லிட்டு போறாரு ஸ்டேஜ்ல உட்காந்து, அதிமுக பேரை சொல்லல அவரு, அவர் தைரியமா சொல்றாரு ரெட்டை இன்ஜின். ஏன் இவர் எழுந்து பதில் சொல்ல வேண்டியதானே? இங்கிலீஷ் வராது, யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணா அப்புறமா அறிக்கையை கொடுக்கலாம்ல. இது அம்மா ஆட்சி தான் அமையும், தலைவர் ஆட்சி தான் அமையும், அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஏன் சார் சொல்ல மாட்டேன்றீங்க? புரியுது சார். அக்னீஸ்வரன், இது அக்னீஸ்வரன் இதுக்கு பதில் சொல்லணும் அரவிந்தர். ஏன் தெரியுமா? தெரியுமா சொல்லுங்க. அம்மா ஆட்சி வரும்னு சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார், உங்க அணி கிடையாது, நான் அதிமுக காரன். நான் சொல்றேன் சார், திமுக மாறுதலும் அதிமுக தான் வரும். அது வந்து புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி அமையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும் சொல்லி தைரியம் இருந்தா பழனிசாமியை சொல்ல சொல்லுங்க. சொல்லிட்டு அப்புறமா நீங்க வந்து 24 மணி நேரம் மாத்திரம் டைம் கொடுங்க. அவர் தைரியமா சொல்லிட்டோம். 24 ஹவர்ஸுக்கு பின்னாடி இடி பாய்தா, இன்கம் டாக்ஸ் பாய்தா, சென்சார் பாய்தா, அதுக்கு மேல வானத்திலிருந்து வேற ஏதாவது பாய்தா எனக்கு தெரியாது. அது பயந்து நடுங்கி கொண்டு கட்சியை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஓகே சார், ஓகே. இல்ல ஒன்னே அரவிந்தர் ஒண்ணு கவனிக்கலாம், கொடுமையை கவனிங்க. எங்க அண்ணன் ஓபிஎஸ் கூடயே இருந்தேன் நானு, இவ்வளவு நாளும் இருந்தேன். அவர் பண்ற கூத்தம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நான் சரண்டர் ஆகிறேன்றாரு. அவர் பெயிலே கொடுக்க மாட்டேன்றாரு பழனிசாமி. பெயிலே கிடையாது, சரண்டர் ஆனா கூட பெயில் அலோடு இல்ல அப்படிங்கிறாரு, கிடையாதுன்றாரு. எவ்வளவு இருமாப்பு, அந்த மாதிரி சேர்த்துக்க மாட்டேன், உங்களுக்கு சேர்த்துக்க மாட்டேன், என்னவோ அவங்க என்னவோ பாகிஸ்தான் சைனால இருந்து வந்த மாதிரி. ஆகவே இந்த கட்சி எப்படி வெற்றி பெறும் சார்? எப்படி? இன்னொன்னு அக்னீஸ்வரன் பேசும்போது சாமான் 33%. எங்க இருக்கு உங்களுக்கு 33%? நீங்களே டிக்ளேர் பண்ணது 20%. சரி, அந்த 20%ல விசில் வேற பாதிக்கு மேல எடுத்துட்டு போகுது. ஓகே சார். அப்புறம் எங்க என்ன பண்ண முடியும் சார்? எடப்பாடியிலே டெபாசிட் போயிடும் சார். இது சொல்றதுக்கு பல பேர் கூச்சப்படுறாங்க. நான் சொல்றேன் சார், நான் விட மாட்டேன், கவலைப்படாது. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார்.